புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாமகவை அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கண்டுகொள்ளாததால் பாமகவினர் கடும் அதிருப்தியில் உள்ளனர். சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக 18 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்றது. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தாவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் தருமபுரி, அரியலூர், சேலம், வேலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் சாதிக்க முடியவில்லை. வன்னிய சமுதாய மக்களின் ஓட்டுகள் தாவேகவுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதிமுகவுக்கு இந்த மாவட்டங்களில் ஓரளவிற்கு வெற்றி கிடைத்தது. வன்னியர் ஓட்டுகளால் தான் அதிமுக வெற்றி பெற முடிந்தது என பாமகவினர் ஆணித்தரமாக நம்புகின்றனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பினர் வன்னியர் ஓட்டை பிரிக்க முயன்றாலும் பாமக தலைவர் அன்புமணி சரியாக காய் நகர்த்தியதால் இந்த வெற்றி கிடைத்ததாக பாமகவினர் கூறுகின்றனர். ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு அன்புமணியையோ வெற்றி பெற்ற பாமக வேட்பாளர்களையோ பழனிசாமி இன்னும் சந்திக்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்திய போது நல்லது நடக்கும், பொறுத்திருங்கள் என்று கூறினார். ஆனால் நாங்கள் இல்லாமல் நல்லது நடக்குமா என பழனிசாமி மீது பாமகவினர் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பாமக வட்டாரத்தில் கூறியதாவது: தேர்தல் முடிவுகளுக்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இணைந்து எடுப்பது தொடர்பாக பழனிசாமியை சந்திக்க பாமக தலைமை முயற்சித்தது. தர்மபுரி தொகுதியில் வெற்றி பெற்ற சௌமியா உள்ளிட்ட பாமக வேட்பாளர்கள் பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற விரும்பினர். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. தேர்தல் தோல்விக்கு பின் சில நாட்கள் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அரசு பங்களாவில் இருந்த பழனிசாமி நேற்று முன்தினம் புதுச்சேரி சென்றார். அதற்கு முன் தங்களை சந்திப்பார் என எதிர்பார்த்து காத்திருந்த பாமக எம்எல்ஏக்கள் ஏமாந்து போய்விட்டனர். பழனிசாமி எந்த முடிவெடுத்தாலும் நாங்கள் இருந்தால் மட்டுமே நல்லது நடக்கும் என அந்த வட்டாரங்கள் கூறின.